வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா, ஒரு பேபி வால்கர். ஒரு குட்டி ஆப்ரேஷனுக்காக நம்மள தேடி வந்திருக்கு. ஸோ பிரச்சனை என்னன்னா, பட்டன் பிரஸ் பண்ணா லைட் எரியுது. ஆனா பாட்டு பாடல. அப்புறம் ஓடாத வண்டிக்கு கீர் ராட வேற குடுத்து வச்சிருக்காங்க. சரி, அவன் என்ன குடுத்தா நம்மளுக்கு என்ன? நம்ம வேலை ஆரம்பிச்சிடலாம் வாங்க. இது தாங்க நம்ம ரிப்பேர் பண்ண போறோம். இது சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே இல்ல. கழட்டி காட்டிடுறேன். நீங்களே பாருங்க. ரொம்ப வொர்ஸ்ட் பில்டு குவாலிட்டிங்க. ஒரு 7 மாசம் குழந்தை விளையாடும்போது ஸ்டீரிங் அப்படி தூக்குனதுக்கு ஸ்பீக்கர் கட்டை தனியா வந்துச்சுங்க. நார்மலாவே இந்த குழந்தைங்க விளையாடுற பொம்மையில எக்கச்சக்க பேட்டரி மாற்ற வேண்டியதாக இருக்கும். பேட்டரி பிரச்சனைனா பரவாயில்ல, டப்புன்னு மாற்றி போட்டுக்கலாம். இந்த மாதிரி பில்ட் குவாலிட்டிலேயே இவ்வளோ ஒஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறீங்கன்னா, விளையாடுற குழந்தைங்க கிட்ட அரை கூட தாங்க மாட்டுதுங்க. முக்கியமாக ஆன்லைனில் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது கலர் லைட்டு பாட்டு ஓடுதுன்னு டப்புன்னு வாங்கி கொடுக்காம, கொஞ்சம் அதோட பில்ட் குவாலிட்டியும் ரிவ்யூஸும் படித்து பார்த்துட்டு வாங்கி கொடுங்க. இல்லைன்னு அவசரப்பட்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா, அவங்க தேங்காய் பத்த மாதிரி உடச்சிருவாங்க. நம்ம பிரித்து நோண்ட வேண்டியது தான். நீங்களே பாருங்கள், உள்ளே ஒன்றுமே காணோம். மொட்டடிச்ச மண்டை மாதிரி காலியாக கிடக்கு. உங்களுக்கு இது கனெக்ஷன்ஸ் பார்த்தாலே புரிஞ்சிருக்கும். 2 வயர் விட்டு போயிருக்கு. ஸ்பீக்கர் கனெக்ஷன். அதனால தான் நம்மளுக்கு லைட் எரியுது, பாட்டு பாடல. நம்ம இப்போ இதை சால்ட்ரிங் அடிச்சிட்டோன்னா மேக்ஸிமம் இது பக்காவாக ரெடி ஆகிடும். வாங்க பார்த்துடலாம். எப்போவுமே இந்த மாதிரி சின்ன பிசிபி போர்டில் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப அக்யூரேட்டாக ஈஸியாக சால்ட்ரிங் அடிச்சுட்டு போயிடலாம். இதிலவே நமக்கு அட்டாச்சாக அந்த மேக்னிஃபை லென்ஸும் எல்இடி லைட்ஸும் இருக்கிறதுனால இன்னும் பெட்டராக நம்மளால் போர்டை டீட்டெயிலாக பார்க்க முடியும். ஓகேங்க, இப்போ இந்த 2 பேர் சால்ட்ரிங் அடிச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது விஷனு. அவ்வளோதாங்க, பக்காவாக சால்ட்ரிங் அடித்து முடிச்சிட்டோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இதை இப்படியே விட முடியாதுங்க. திரும்பி வயிறு பிடிங்கிட்டு வர சான்சஸ் இருக்குது. அதனால் க்ளூகனை வச்சு இது மேலே நல்லா க்ளூ அப்ளை பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் கம்பெனிக்காரன் பண்ணியிருக்கணும். அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் பிஸ்னஸ்ஸு. ப்ராடக்ட் அவங்க கையில் இருக்கிற வரையும் தங்கம் மாதிரி ஜொலிக்க விற்பாங்க. நம்ம கைக்கு வந்ததுமே பித்தலாட்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள், க்ளூ நல்லா பிடிச்சிக்கிச்சு. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணிடலாம் வாங்க. டிசைன் பாருங்கள், ரூம் போட்டு வச்சுருக்கான் போல். முந்திரி பருப்பு மாதிரி பண்ணி வச்சுருக்கான். பண்ணவனை பாராட்டி தாங்க ஆகணும். இதுக்கிடையில் இந்த பேட்ரி வேறு, இதை மறக்க மாட்டான். குறுக்கால கௌசிக்கு வந்த மாதிரி. அவ்வளோதாங்க, இவ்வளோ நேரம் நீங்கள் வெயிட் பண்ணதுக்கு தரமான பிஜிஎம் போடுது கேளுங்க. அரைச்ச மாதிரி எல்லா மியூசிக் ஒரே மாதிரி தாங்க இருக்கும். இதுக்கெல்லாம் அந்த காலம் பார்பி ஃபோனே பரவாயில்லைங்க. சூடுரா ஏனுமலா தேவிடா, கண்ணு நோக்கியா, அப்படி போடு கண்ணால், அதெல்லாம் ஒரு காலங்க. சரி, இப்போ எதுக்கு அந்த பழைய நினைவுகள்? கார் கதைக்கு வருவோம். இந்த கம்பெனிக்காரன் ஸ்டீரிங் வேணும்னா வச்சுக்கோங்க, வேணான்னா கழட்டிடுங்க அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கான். அவனுக்கே தெரியும் போல் இந்த ப்ராடக்ட் ரொம்ப நாள் தாங்காதுன்னு. அவ்வளோதாங்க, நம்ம கடமை முடிஞ்சுது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், பை பாய்.